ஜூன் 2 அன்னைக்கு இந்தியன் டிஆர்டிஓ அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்து ருத்ரம் அப்படின்ற ஹைப்பர்சானிக் மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒடிசால டெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது ருத்ரம் அப்படின்னா ரிமூவர் ஆஃப் சாரோஸ் அப்படின்ற மாதிரி சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க. அதாவது ஒருத்தங்களுடைய பாதையில் ஆப்ஸ்டக்கல் இருந்தால் அதை அழிக்கக்கூடிய சக்தி தான் இந்த ருத்ரம். ஸோ இப்போ இந்த ருத்ரம் 2 உடைய இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வார்லாம் நடக்கும்போது இந்த எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு த்ரெட் வருது, ஒரு மிசைல் வந்து அவங்களை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த ரேடார்ஸை ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது திஸ் இஸ் கால்ட் கோயிங் டார்க். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த ரேடார் எமிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து எமிட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த வரக்கூடிய மிசைலுக்கு கரெக்டாக எங்கே போகணும்னு தெரியாமல் வேற எங்கேயாவது போய் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்குங்க. பட் ருத்ரம் 2ல வந்து இந்த விஷயம் அப்படியே அது பைபாஸ் பண்ணுது. ருத்ரம் 2ல வந்து இன்பில்ட் மெமரி ட்ராக்கிங்ன்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரேடார் ஆன்ல இருந்தபோது ரேடியோ ஃப்ரீக்வன்சி வெளியே வந்திருக்கும் இல்லையா, ஸோ அது மூலியமா கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஹீட்டை ட்ராக் பண்ணி அது வந்து எந்த வித டைவர்ஷனும் எடுக்காம எக்ஸாக்டா அந்த ஸ்பாட்டை போய் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நம்மளுக்குமே இதை பார்க்கும்போது சரி, இந்தியா வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு சைடில் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த வார் அப்படிங்கிறது வந்து அது யாருக்குமே தேவையில்லாத ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த வாரெல்லாம் நடக்கக்கூடாது, வேர்ல்டு வார் 3ங்கிறது ஒன்று இருக்கவே கூடாது. பட் இருந்தாலும் ஒரு சைடில் அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ்னாலையோ இல்லை ஏதோ ஒரு ரீசன்னாலையோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்தியாவும் சும்மா இல்லை, இந்தியாவும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகுதுங்க.